சரி. அன்பார்ந்த மாணவர்களே, என்னை தலைமையாசிரியராக மாற்றக்கூடாது. ரொம்ப கோபம் தான் நான் தலைமையாசிரியர் ஆகிடுவேன். எனவே நான் 98 திருச்சிராப்பள்ளி மாவட்ட அரசியல் முதல்ல நான் தலைமையாசிரியர் பணியாற்றுறதுக்கு முக்கிய காரணம் என்னோட தம்பி ரங்கா சர்மா மோகனா. எப்படின்னா, நான் முதல்ல கேரளாவில் 13 வருஷம் எய்டட் ஸ்கூலில் மியூசிக் இசை ஆசிரியராக பணியாற்றி வந்தேன். அங்கே பணியாற்றும் போது தான் 97 தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு இசைப்பள்ளிகள் ஆரம்பித்தாங்க. 97 தான் அன்னைக்கு 5 மாவட்டத்தில் ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து 98 5 மாவட்டம், 99 5 மாவட்டம், 2000 ஆண்டுல 2 மாவட்டங்கள், மொத்தம் 17 மாவட்ட அரசு இசைப்பள்ளிகள். 2000 தான் ஈரோடு அரசு இசைப்பள்ளி ஆரம்பிச்சாங்க. 98 நான் அதை ஆரம்பிக்கும் போது அவங்க சொன்னபடி சென்னையில் நான் அந்த இன்டர்வியூல கலந்துட்டேன். உண்மையில அந்த இன்டர்வியூல கலந்துட்டு 13 வருஷம் சர்வீஸ் முடிச்சு வர ஒரே ஒருவர் நான் மட்டும்தான் இருந்தேன். எல்லாமே இசை கலைஞர்கள் இல்லை, நான் சொல்றேன் எல்லாருமே சிறந்த இசை கலைஞர்கள். ஆனா ஒரு 13 வருஷம் ஒரு பள்ளியில பணியாற்றி வந்த ஒருவர் நான் மட்டும்தான் இருந்தேன். அதனால எனக்கு நேரடியாக தலைமையாசிரியர் பதவியை கொடுத்தாங்க திருச்சியில. அதே மாதிரி மோகனாவும் திருநெல்வேலியில தலைமையாசிரியராக அவங்களுக்கும் ஆர்டர் கொடுத்தாங்க. அப்படி நாங்க ஒரே நாளில் நாங்க 2 பேரும் தலைமையாசிரியராக பணியாற்ற ஆரம்பிச்சோம். திருச்சியில் அப்படி தான் பணியாற்றும் போது அன்னைக்கு மேஜை இந்த சேர் எதுவுமே இல்லை, கீழே தான் உட்காந்துருக்கணும். ஏன்னா இசைப்பள்ளிக்கு கட்டிடமே இல்லை. முதல்ல சில இசைப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அங்கே மரம் உட்காந்த மாதிரி கீழே தான் இசைப்பள்ளி நடந்து போகுது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுலேயும் பார்த்தாங்கன்னா என்ன நாற்காலி மேஜை எதுவுமே கொடுத்தாங்க. அப்படி நான் திருச்சியில பணியாற்றி வரும்போது தலைமையாசிரியர் பணியாற்றும் போது முதல்ல மண்டல உதவிக்குழுக்களை போய் பார்த்த பிறகுதான் பணியில் சேரணும். இது எங்களுக்கு தெரியாது. நான் என்ன பண்ணேன், நான் நேரடியாக திருச்சி இசைப்பள்ளிக்கு போனேன். அன்னைக்கு இசைப்பள்ளியில எங்க கேட்டா யாருக்கும் தெரியாது. ஒரு ஆட்டோல ஏறினேன். அந்த ஆட்டோக்காரன் திருவானாக்கோயில கூட்டிட்டு போனேன். அங்க நாதஸ்வரம் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. உள்ள போய் அவங்கள்ட்ட சேர்ந்து போது நான் இசைப்பள்ளி இங்கே இல்லை வரகனைக்கு வந்து திருப்பி அதையும் ஆட்டோக்காரர் எனக்கு இடம் தேடி ஒரு ஆட்டோக்காரர் தான் என்ன பண்ண இசைப்பள்ளி ஆட்டோக்காரருக்கு கண்டிப்பா நான் நன்றி சொல்றேன். என்னோட வாழ்க்கை ஆரம்பம். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒருத்தர் உள்ள ஏறி வந்தார். சரி, ஏதோ மாணவ சேர்க்கைங்க வராங்க அப்படின்னு நினைச்சு சார் வாங்க சார் உட்காருங்க சார் அப்படின்னா ரொம்ப கௌரவமா தலைமையாசிரியரோட கௌரவத்திலே அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். சார் சொல்லுங்க சார், மாணவ சேர்க்கை சொந்தமா இல்லை, நான் தஞ்சாவூர் மண்டல கலைஞர் மற்றும் மையத்தோட உதவி இயக்குனர். இங்கே ஒரு தலைமையாசிரியர் ஜாயின் பண்ணியிருக்காரு. நான் கேள்விப்பட்டேன். அவரை நேரடியாக பார்க்கறது அவங்க முகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதா நான் வந்தேன் அப்படின்னு எங்களோட குலசேகர சார் என்ன அவ்வளோ பாராட்டி பேசினாங்க. அவரும் நாங்களும் எங்களுடைய முதல் சந்திப்பது மோகனாக்கு ஏதோ நடக்குது. ஏன்னா எனக்கு தெரியாது, உதவி நாட்டை போய் பணியில் சேர்ந்துங்கிறது தெரியாது. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள எத்தனை நிகழ்ச்சி சார் பேசினா ஒரு சார் உதவி இயக்குனராக இருந்து அதுக்கப்புறம் அவர் இணை இயக்குனராக ஓய்வு பெற்ற அந்த நேரத்துல என்னோட தம்பி சொன்ன மாதிரி புட்டு வைக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எனக்கு கூட நாம ஞாபகம் இல்லை. அதெல்லாம் அவர் அவ்வளவுக்கு பாராட்டி பேசணும்னா இதை விட பெரிய விருதே நமக்கு கிடையாது. ஏன்னா விருது நமக்கு கொடுக்கணும், விருது வாங்கக்கூடாது. இன்னைக்கு எல்லாம் விருது வாங்கத்தான் செய்யறாங்க, கொடுக்கறது. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுதான் நான் விருதா நான் எடுத்துவேன். அதனால சாருக்கு சார் ஆக்சுவலி நிறைய வேலையில தான் சார்ந்தார், ரொம்ப டைம் எடுத்து. அதனால இந்த நேரத்தில் என்னுடைய மிக நன்றியில நான் சாருக்கு தெரிவிக்கிறேன். அடுத்து என்னோட அண்ணா பேசுற மாதிரி நான் முதல்ல தமிழகத்துக்கு தான் நான் நன்றி சொல்லணும்.
25 வருட காலம் என்னுடைய வாழ்க்கையை தமிழகம் தான். இந்த தமிழகத்தில் வந்து அதாவது இந்த இசைப்பள்ளிங்கிற கான்செப்ட் தமிழ்நாட்டில் மட்டும்தான், இந்தியாவில் எந்த இடத்துலையும் இசைப்பள்ளிங்கிற கான்செப்ட் கிடையாது. இசை கல்லூரி நிறைய இடத்துல இருக்கு, ஆனால் இசைப்பள்ளி கிடையாது. அதாவது கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல எல்லாமே இசைப்பள்ளிகள் நிறைய இருக்கலாம். ஒரு அரசு கண்ட்ரோல்ல வந்து இசைப்பள்ளிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட ஒரு இசைப்பள்ளியில எனக்கு இத்தனை வருஷம் தலைமை ஆசிரியர் பணியாற்றி இப்படி ஒரு நிறைவு விழா இந்த இடத்துல நடக்கும்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் பாராட்டுக்காக நம்ம பணிபுரியக்கூடாது, நம்மளுடைய பணிக்காக பாராட்டணும். எல்லாரும் பாராட்டு எதிர்பார்த்து நம்ம பணியாற்றினா கண்டிப்பா பாராட்ட மாட்டாங்க. பாராட்டை எதிர்பாராம நம்ம பணியாற்றினா அது தானாக வரும். கண்டிப்பா இன்னைக்கு உண்மையில அதுதான் நடந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிறைவிழா நடக்குதுன்னா. எல்லாரும் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, இன்னும் நிறைய மிஸ்ஸிங் இருக்கு. இதற்கு பிறகு நான் எத்தனை பேர்கிட்ட நான் மன்னிப்பு சொல்லணுங்கிறது எனக்கு தெரியாது. அதே பெரிய ஒரு லிஸ்ட் இருக்கு. என்னை கூப்பிட்டுருந்தா நான் இன்னும் பெரிய ஒரு மண்டபமே நான் ஏற்பாடு பண்ணியிருக்கணும். ஆனா இது வந்து ஒரு சின்ன நிகழ்ச்சியா தான் நான் ஏற்பாடு பண்ணேன். ஆனால் பெரிய லெவல்லே போயிடுது. இத்தனை பேர் வந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக கொடுத்தது எனக்கு பெரிய பெரிய மகிழ்ச்சி. அது மாதிரி இந்த உள்ளூர்ல எனக்கு நிறைய தனசேகர் சார் மாதிரி எத்தனை நல்ல நல்ல ஆட்கள் எனக்கு இந்த இடத்துல பேர் சொல்ல போனா நிறைய பேர் இருக்காங்க. சார் நகரசன் காலேஜ் வைஸ் பிரின்சிபல் சார் பேசுறாரு, செல்வன் சார், இன்னும் எத்தனை பேர் பேசுறாங்க. எல்லாருக்கும் நான் தனித்தனியா நான் இந்த இடத்துல நான் நன்றியை சொல்கிறேன். சாம்னா சார் அவருடைய அவர் முதல்ல பணியாற்றின கையொப்பு போட்டதே என் முன்னாடி தான். அதெல்லாம் அவர் ஞாபகத்தில் இன்னைக்கு வந்து பேசினார். அவரும் ரொம்ப ரொம்ப நன்றி. அது மாதிரி எங்களுடைய சங்க சார்பாக எனக்கு விருது கொடுத்தாங்க, அவங்களுக்கு நன்றி. வருகை தந்த அனைத்து இசைப்பள்ளியை சேர்ந்த தலைமை ஆசிரியர்கள் அவங்களுக்கு எனக்கு வாழ்த்துறை அனுப்பியிருக்காங்க. இதில் வாட்ஸ்அப்பில் அத்தனை பேருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். எங்களுடைய துறை கலை பண்பாட்டு துறையில இயக்குனர் அவர்கள் தான் முதல்ல பேசினார். இயக்குனர் அவர்கள் இந்த வட்டுக்கு ஒரு பாராட்டு பேசுறதுங்கிறத பெரிய மகிழ்ச்சி. நான் முதல்ல சொன்னேன், ஒவ்வொருத்த பேரும் நம்ம சொல்லலாம். துணை இயக்குனர் ஏமநாத் சார் பேசினதும், எங்களுடைய மண்டல இயக்குனர் கோபாலன் சார் பேசினதும் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் நான் அது விருதாக தான் எடுத்துக்கிறேன். தொடர்ந்து இங்கே வந்து பேசின அத்தனை என்னோட நண்பர்கள், இசைப்பள்ளியை சேர்ந்த ஆசிரியர் பெருமக்கள், அதே மாதிரி என்னுடைய குணசேகர் சார் சொன்ன மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இசைப்பள்ளி மாணவர்கள் எப்பவுமே எனக்கு என்னோட குழந்தைகள் மாதிரி. அதுக்கப்புறம் தான் நான் ஆசிரியர் கூட நான் பார்ப்பேன். இன்னும் உண்மையில சொல்ல வேணா, எனக்கு முதல்ல மாணவர்கள் தான். அதுக்கப்புறம் தான் நான் ஆசிரியர்களை நான் கண்டுபிடிக்க வரேன். அந்த மாணவர்கள் அந்த மாணவர்கள் அவங்க தான் நமக்கு என்னைக்கும் நம்மளுடைய மனசுல நிறைவா இருப்பாங்க. அவங்க மனசுல நல்ல ஒரு குருவா இருந்தானா எந்த காலத்துல அவங்களால மறக்கவே முடியாது. அவங்க மறக்க நினைச்சா கூட மறக்க முடியாது. அப்போ அது ஒரு குருவோட திறமை. மாணவர்கள் வந்து மறக்க முடியாத அளவுக்கு ஒரு குருவா நம்ம அவங்களுக்குள்ள நம்ம போகணும். இது வந்து நல்ல ஒரு ஆசிரியருக்கு உண்டான ஒரு திறமை இது. அதனால நான் எத்தனை பேர் மனசுல இருக்கேன், நான் நல்ல ஆசிரியர் நான் சொல்லலை, அந்த ஒரு கான்செப்ட்ல நான் சொல்லலை. அவங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு பேசணும்னா அவங்களுக்குள்ள நான் நிறைவா இருக்கேன் அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. அதுக்காக நான் பேசினேன் தவிர நான் நல்ல ஆசிரியராங்கிறத நான் சொல்லக்கூடாது, அது எனக்கு தெரியாது. எனவே என்னுடைய உறவினர்கள், என்னோட அண்ணா, மன்னி, தம்பி மனைவி எல்லாரும் இங்கே வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க. அடுத்து என்னுடைய வைஃப், அவங்களுடைய அண்ணா மன்னி, என்னுடைய அவங்களோட அக்கா மெருமா எல்லாரும் இங்கே வந்தாங்க. இத்தனை பேர் இங்கே அவங்களும் உறவினர்கள் நிறைய பேர் வரதுக்கு இருந்தாங்க. வேற ஒரு சூழ்நிலையால வர முடியாத ஒரு நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்டு, இல்லைன்னா இன்னும் எங்கள் ஃபேமிலியே பெரிய ஃபேமிலி. அதாவது ஒரு இசைப்பள்ளியில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் எங்கள் ஃபேமிலி இருக்கு. நான் எப்பவுமே எங்கள் குடும்பமும் இசைப்பள்ளி நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். நான் இசைப்பள்ளியோட மெம்பர்ஸ் நம்ம குடும்பத்தில் அதிகமாக இருக்கு. நம்ம வீட்டிலே நம்ம இசைப்பள்ளி ஆரம்பிக்கலாமே, இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷனுக்காக தேடி அடைய வேண்டாமே அப்படியெல்லாம் நான் நினைப்பேன். ஆக்சுவலி நான் ரொம்ப சென்டிமெண்ட்ஸாக ஆயிடுவேனா அப்படின்னு நான் மனசில் நினைச்சேன். ஆக்சுவலி எனக்கு இன்னைக்கு இப்போ சென்டிமெண்ட்ஸே கிடையாது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். நான் சந்தோஷமாக தான் நான் பேசுகிறேன். என்னுடைய பணி நிறைவு இவ்வளோ சிறப்பாக நடந்ததுக்கு அந்த ஒரு மகிழ்ச்சி, அதுதான் எனக்கு சங்கடம் வரல. இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சங்கடப்படுறேன். அப்படியே நான் அழுதுட்டேன். நம்ம சேர்த்து அழுதுட்டேன்.
பேசும்போதும் பேச வார்த்தை வராமல் நான் அவசரப்படுவேன். இன்னைக்கு அப்படி ஒன்றும் கிடையாது. எனக்கு நிறைய வார்த்தை நல்லா வந்து நான் நினைக்கிறேன். எனவே இன்னும் நிறைய பேரை தான் பாராட்ட வேண்டி இருக்கு. யாராவது குறைகள் இருந்தால் அதே மாதிரி இந்த வீடியோ கிளிப்ஸ் வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய திருவேங்கடம் அவர் தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணி அவருடைய நண்பர் தினேஷ்ங்கிறவர் கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளா ஃபுல் டைம் அதுக்காக அவர் உட்காந்து ஒர்க் பண்ணி வெள்ளிக்கிழமை காலையில் சரத்து வந்ததுலேருந்து அவனும் அவரோட சேர்ந்து உட்காந்து கிட்டத்தட்ட 50 பேர் பேசியிருக்காங்க. அதில் ஆனால் நேர குறைவாகிறத எங்களுக்கு ஒரு 20-25 பேர் தான் போட முடியுது. மற்ற நிறைய பேர் போட முடியாமல் இனிமேல் போட்டால் இன்னொரு 1.5 மணி நேரத்துக்கு இருக்கு. அதனால தயவுசெய்து யாராவது வீடியோ நாங்கள் இங்கே போடலையோ மன்னிக்கவும். நேர குறைவு காரணத்தால் தான் அது போட முடியல. கண்டிப்பாக அது என்றைக்குமே என்னுடைய ஃபைலில் இருக்கும். ஏதாவது ஒரு வாய்ப்பு தான் கிடைச்சானா, ஏதாவது ஒரு இடத்துல வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நான் அந்த வீடியோ போடுவேன், ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக. அதனால் அதை மிஸ் பண்ண மாட்டேன். எனவே அந்த வீடியோவில் பேசினவங்க வருகை தந்தவங்க என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்தாங்க. ஒவ்வொருதாக்கும் தனித்தனியாக நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக தமிழகத்துக்கும் எங்களுடைய துறைக்கும் நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். 1000 தடவை சொன்னாலும் கோடி தடவை சொன்னாலும் பத்தாது. இப்படி ஒரு அருமையான ஒரு பதவியை கொடுத்து இந்த அளவுக்கு எனக்கு ஒரு நிறைவு நாள் வருகிறது. எல்லாருக்கும் கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு கிடைச்சது. அதை முக்கியம் ஒவ்வொருதாக தனித்தனியாக என்னுடைய நன்றி சொல்கிறேன். முக்கியமாக திருச்சி இசைப்பள்ளியில் என்னோட ஒர்க் பண்ண ஆசிரியர் பெருமக்கள், பெரம்பலூர் இசைப்பள்ளியில் என்னோட ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் எல்லா இடத்துலையும் அலுவலக பணியாளர்கள். அதே மாதிரி ஈரோட்டில் வந்து நான் 12 வருஷம் இந்த ஸ்கூல்ல இருந்திருக்கேன். நிறைய ஆசிரியர் வந்து என்னோட பணி வந்திருக்காங்க. அதில் முக்கியமாக எங்கிட்ட இருந்து பணி ஓய்வு பெற்ற ஒரு மகா வித்வான் தியாகராஜ் சாருன்னு இருக்கார். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைய கச்சேரியெல்லாம் போயிருக்கோம். அது பாட்டு மிஸ் கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். பாட்டு மிஸ்ஸோட ஹஸ்பண்ட் அதை ரொம்ப பாராட்டுவார். நாங்கள் 2 பேரும் உட்காந்தாச்சுன்னா குன்னப்படியும் மலைப்பட்டியும் உட்காந்து வாசிக்கிற மாதிரி அடிக்கடி பேசுவோம். இது நிறைய கச்சேரி நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ ஒவ்வொரு முகமாக்கும் ஒவ்வொருத்தர் பேரும் சொல்லி சொல்லணுங்கிற மாதிரி இருக்காரு. தேசது நேர குறைவு மீண்டும் மீண்டும் சொல்றேன். அனைவருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய என்னோட பேர்ல, என்னுடைய மனைவி பேர்ல, என்னுடைய அன்பு பையன் சரத்நாராயணன் பேர்ல, அனைவர் பேர்ல நன்றினை தெரிவித்துக் கொண்டு எங்களோட குடும்ப சார்பாக அனைவருக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் நான் இந்த துறையில பணியாற்றவில்லை இருந்தால் கூட துறைக்கு என்னென்ன என்னால உதவி தேவையோ நான் கண்டிப்பா தனிப்பட்ட முறையில நான் துறைக்கு நான் செய்வேன், தனிப்பட்ட முறையில நான் செய்வேன். நம்மளுடைய இந்த துறைக்கு என்னைக்கு நான் கடமைப்பட்டிருப்பேன். எப்போதும் என்னுடைய நன்றி இந்த துறையோட இருக்கும். அது ஒரு தொடர்பும் கண்டிப்பா இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த ஏற்புரையை நான் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் மதிய உணவு சாப்பிடாம யாரும் போகக்கூடாது. நிறைவாக ஒரு வீடியோ கிளிப்ஸ் இந்த இடத்துல இருக்கும். அது கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்க்கணும். அது